சிவகாசி நகருக்கு வருகை தந்த நாம் காலை முதல் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகளிலே பங்கேற்று இன்றைய தினத்தினுடைய இறுதி நிகழ்வாக இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிறோம். தமிழகத்திலே மலர்ந்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுடைய அமைச்சரவையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய எனக்கு மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மாவட்ட வாரியாக ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களை சந்தித்து அதற்கான ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அரசு அறிவிக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அடித்தட்டு மக்களுக்கும் சென்று சேர்கிறதா என்று ஆய்வு செய்ய அறிவுறுத்தியதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களிலே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே ஒரு சிறப்பான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி முடித்து 160க்கும் அதிகமான பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அளித்து முடித்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறோம். மாவட்ட தலைவர் இப்ராஹிம் சாந்தன் அவர்கள் சொன்னது, நிகழ்வு முடிந்த பிறகு மாலையிலே 2 நிகழ்வுகள் இருக்கிறது, ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு என்று சொன்னார்கள். ஒரு 10-15 நிமிடம் வந்து பார்த்துட்டு போனா போதும். ஆனா இங்க வந்து பார்க்கும் போதுதான் தெரிகிறது, மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் என்ற அளவிலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து மேடையிலே நூற்றுக்கணக்கான நிர்வாகிகளும் எதிரிலே நூற்றுக்கணக்கான நிர்வாக பெருமக்களும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். எனக்கு முன்பு உரையாற்றிய மாவட்ட தலைவர்கள் சொன்னது போலவே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே யாரும் எதிர்பார்க்காத திருப்பத்தை தந்திருக்கக்கூடிய ஒரு தேர்தல். நாங்கள் எல்லாம் எதிரும் புதிருமாக போட்டியிட்ட ஒரு தேர்தல். தேர்தல் முடிவுகள் தமிழகத்திலே பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையிலே மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தலைமை நிர்வாகிகள் முடிவெடுத்து அதனுடைய மகத்தான தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் இந்த ஆட்சி அமைவதற்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துணை நிற்பார்கள் என்று அறிவித்தார்கள். அந்த அறிவிச்சதுதான் தாமதம். தமிழ்நாட்டில் பூகம்பமும் புயலும் வீச தொடங்கிருச்சு. தளபதி அவர்கள் ஆட்சி அமைத்து விட்டார்கள். அதனைத் தொடர்ந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற வேண்டுகோளை அடுத்து அமைச்சரவையிலும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் பங்கேற்று நான் ஒரு அமைச்சராக இன்று பவனி வந்து கொண்டிருக்கிறேன். இந்த தேர்தல் முடிவு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. உங்களை போல நாங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரான ஒரு தாவேக தலைமையான அணிக்கு எதிரான அணியில் போட்டிட்டேன். நான் பாபநாசம் தொகுதியில் போட்டிட்டேன். என்னுடைய பார்வை எல்லாம் எதிரிலே இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர், பலம் வாய்ந்த ஒரு அமைச்சருடைய மகன், அவரை எதிர்த்து எப்படி வீழ்த்துவது என்பதுதான் நாங்கள் வேகம் வகுத்துக்கிட்டு இருந்தோம். பல்வேறு கருத்து கணிப்புகளும் அந்த தொகுதியை பொறுத்தவரை இந்திய முஸ்லிம் லீக்கிற்கும் அதிமுக தான் போட்டின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் தாவேகா 6 சீட்டு வருமா, 8 சீட்டு வருமா, 10% ஓட்டா, 12% ஓட்டான்னு கருத்து கணிப்பா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வாக்கு எண்ணப்படும் போதுதான் தெரியுது, பாபநாசனே நான் உங்கள்கிட்ட தப்பி தான் பொழைச்சிருக்கேன். ஒரு 1000 ஓட்டுல நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 1065 ஓட்டு எனக்கு அடுத்தபடியா தாவேகாவோட வேட்பாளர் அசாருதீன் அவர்கள். இந்த தேர்தல் பல சம்பவங்களை அடித்து நொறுக்கி இருக்கிறது. எங்கும் ஜாதி பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து, மொழி பார்த்து வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை. அந்த கணக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு
நீதிபதி ஜோசப் விஜய் என்ற ஒற்றை முகத்திற்கு, அந்த விசில் சின்னத்திற்கு 35க்கும் அதிகமான சதவீத மக்கள் வாக்களித்திருக்கிறார் என்று சொன்னால் இது இந்தியாவிலேயே மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்திய தேர்தலாகத்தான் இன்று அரசியல் அமைந்திருக்கிறது. எங்களுக்கே அதிர்ச்சி, 108 சீட்டு, அப்புறம் ஆதரவு கொடுத்து அமைச்சராகி வந்துட்டோம். ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் எதிர்பார்க்காத நாங்கள் பயணித்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதன் தலைவர்கள், எங்களுக்கு அவங்களுக்குமான உறவு இன்று நேற்று இல்ல. கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், எல்லா கட்சியும் 2 எலெக்ஷன் இருப்பாங்க, போவாங்க, வருவாங்க. கடந்த 1962 ஏற்பட்ட அந்த தேர்தல் உறவு ஒரு சில தேர்தலை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணித்து வரக்கூடிய உண்மையான தோழமை இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். அந்த முஸ்லிம் லீக் இப்படி ஒரு முடிவெடுக்கும் போது அதை ஜீரணிக்க மனம் இல்லாமல் அந்த கட்சியில் பதபதப்பும் ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக அமைதியாக தேர்தல் முடிவை கடந்து அமைதியான முறையிலே ஆட்சி அமைக்கக்கூடிய முடிவை இந்திய முஸ்லிம் லீக் தலைவர் எடுத்த போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், தலைமையிலே பதவியில் இருக்கக்கூடிய ராசா அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார். படுகேவலமான ட்வீட், அநாகரிகமான ட்வீட். ஆனா போட்டு 2 மணி நேரத்தில் டெலிட் பண்ணிட்டார். அது இப்ப வார்த்தையால சொல்லாமன்னு தெரியல. நிறைய பெண்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அவையா இருக்குது. உங்களோடு 60 ஆண்டு கால பயணித்தோம். இன்றைய சூழ்நிலையின் காரணமாக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாசிச பாஜகவுடைய கைப்பாக இருக்கக்கூடிய ஆளுநர் ஆட்சிக்கு அமைந்துவிடக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர்களும் தொடர்ச்சியாக நடந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டு காலமாக இயக்கம் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற இலக்கோடு நாங்கள் இந்த ஆட்சி அமைத்திருக்கிறோம். ஆட்சியிலே உங்களுக்கு பங்கு தருகிறோம். ஏன் தெருமுனையில் என்று கூக்குரலிட்டு கொடிபிடித்து போராட்டம், ஆர்ப்பாட்டம் வந்து அமைச்சரவையில் நீங்கள் அமருங்கள், உங்களுக்கான வேண்டியதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மிகப்பெரிய மனதோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையிலே அமைச்சர்கள் நாங்கள் ஏதுன்னு உங்களுக்கு பொறுக்கலையா? அதுக்கு என்ன கேவலத்தனம் பேசுறியா? அப்படி கேவலமான உரைகளை கேட்கும் போதுதான் இந்திய முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர் அமைதியின் உறைவிடம், ரொம்ப நிதானமாக பேசக்கூடியவர், அவரையே கொந்தளிக்க வைக்கக்கூடிய உன்னுடைய ட்வீட் அவரை பேச வைத்தது. இது துரோகமா? திமுகவினுடைய ஓட்டை வாங்கிட்டு எப்படி தாவக ஆட்சி செய்யலாம்? மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்த பிறகு 5ஆம் தேதி காங்கிரஸ் கட்சி ஆதரவை தாவக அளித்தது. முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அமைதி காத்தன, நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்தன. உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது? தாவேக்காவுக்கு இப்போது ஆதரவிப்பது உனக்கு துரோகமாக தெரிகிறது. ஆனால் அந்த 5 நாட்களில் என்ன ஆனாலும் முதலமைச்சராக விஜய் வந்து விடக்கூடாது, எடப்பாடி வேண்டுமானால் வரலாம் என்று பேரம் நடந்ததா இல்லையா? அதற்கு யாரும் ஒத்துப்போகாத நிலை. அடுத்த நாள் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர், எழுச்சி தலைவர் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்று நீங்கள் நாடகம் அடைந்தீர்களா இல்லையா? எழுச்சி தமிழ் வருவது ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்களுக்கு மகத்தான மகிழ்ச்சி, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் வரட்டும். ஆனால் காலம் முழுவதும் அதிமுகவை எதிர்த்து, அதன் தலைவர் எடப்பாடியை எதிர்த்து அரசியல் செய்த நீங்கள் வாருங்கள் நாம் எடப்பாடியை முதலமைச்சராக்குவோம் என்று பேரம் பேசியது அது எந்த வகையில நியாயம்? அது துரோகம் இல்லையா? இன்றைய முஸ்லிம் லீக்கை நோக்கி துரோகம் பாட்டு பாடுவது என்ன வகையில் நியாயம்? இப்போது அவங்களுக்கு பதட்டம் தொட்டுச்சு. என்னடா இந்த ஆட்சி அமையாத நினைச்சு அமைஞ்சிருச்சு. 2026 திராவிட மாடல் ஆட்சி 2.0 வரணும்னு நாங்களும் தான் பிரச்சாரம் பண்ணோம், வரணும் நாங்களும் தான் நம்பணும். அந்த சூழ்நிலை இல்லை, மாறிடுச்சு. நாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில
எங்களுக்கு பாசிச பாஜக வரக்கூடாதுங்கிற அடிப்படையில் இந்த ஆட்சி வந்திருக்குது. இந்த ஆட்சி சிறுபான்மை சமுதாயத்திற்கு, தமிழர்களுடைய நலத்திற்கு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, சமூக நீதிக்கு, நல்லிணக்கத்திற்கு, தமிழ் மொழிக்கு அவர்கள் துணை நிற்பதாக அளித்த வாக்குறுதியின் அடிப்படையிலே இந்த பந்தம் இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா உங்களுக்கு அந்த பதட்டம், ஆக ஆட்சி போயிருச்சு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலே இந்த ஆட்சி தொடர்ந்தால் அடுத்த 5 வருஷத்துக்கு இல்ல, அடுத்த 50 வருஷத்துக்கு இங்க அவங்க திமுக துடைத்து எறியப்படும். அதை அவர்கள் வழங்கியிருக்காங்க. திமுக போடுற சமூக வலைத்தளத்தில் அவங்க போடுற பதிவுகள்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த பதட்டம், ஒரு ஆட்சி வந்திருக்குது. நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க 6 மாசம் டைம் கொடுக்க போறோம், பார்க்க போறோம்னு. ஆனா உங்களுடைய பேட்டிகள் அறிக்கைகள் எப்படி இருக்குது? அது உங்களுடைய பதட்டத்தை காமிக்குது. நிச்சயமாக சொல்கிறோம், உங்களோடு தோழமையாக இருந்து உயிருக்கு உயிரான உட்ட நண்பனாக இருந்த முஸ்லிம் லீக் தலைவர்கள் என்று நீங்கள் விமர்சிக்க, தரந்தாழ்ந்து விமர்சிக்க தொடங்கினீர்களோ உங்களுடைய அத்தியாயம் முடித்து வைக்கப்படுகிறது. என்ன பலம் உங்களுக்கு இருக்கு? இந்த எலெக்ஷன் 2026 தேர்தல் எதுவுமே இல்லை. ஒரு முகத்தை காமிச்சு 35% வாக்கு, 108 தொகுதிகள் வெற்றி. நீங்க ஆளும் கட்சி, எல்லா விதமான பலத்தோடைய தேர்தல் எதிர்கொண்டீங்க. 26 கட்சி கூட்டணி, கடுமையான பிரச்சாரம், வாங்கின வாக்கு சதவீதம் 30 மட்டும்தான். இவ்வளவு பலத்தோட உங்க பக்கத்துல நாங்க எல்லாம் வெளில வந்துட்டோம். நீங்க இப்ப இனிமே வரக்கூடிய தேர்தல் 20% வாழ்வீங்களாங்கிறது மிகப்பெரிய சவால். உங்களுக்கு பொறுமையா இருக்க கத்துக்கணும். சமூக வலைத்தளம் அவங்க பேசணுங்கிறது இல்ல. எங்களுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் எந்த விமர்சனத்திலும் பண்ண வேணாங்கிறது எங்களுக்கு கை கட்டிருக்காங்க, வாய்ப்பு போட்டிருக்காங்க. ராசா பேசின அந்த அநாகரிகமான வார்த்தைக்கு அவர் மொழியிலே பதிலளிக்க முஸ்லீம் லீக்கர்களுக்கு தெரியும், கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கு தெரியும், பேராசிரியர் காதர் மொய்தீனுக்கும் தெரியும். கண்ணியம் கருதி எல்லாரும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருக்கோம். அதனால திமுக பதட்டத்தை விட்டு தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து அடுத்த கட்டம் எப்படி எழுந்து வர்றதுங்கிறது யோசிக்காம இந்த வீணான பொய் பிரச்சாரம், சமூக வலைதளங்களை வச்சுட்டு யாராவது ஒரு வார்த்தை தவறி பேசினா அதுக்கு ஒரு வீடியோ. எத்தனை நாளைக்கு நீங்க இது பண்ணுவீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் 10 தினங்களுக்கு முன்பு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி மிகப்பெரிய தொலைநோக்கு திட்டங்களை அறிவித்திருக்கிறார். வெற்றி தமிழகம் என்ற தலைப்பிலே அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரிவாக பிரித்து 436 திட்டங்களை வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு நிறைவேற்றிய தீர்வோம் என்பதை பிரகடனமாக செய்திருக்கிறார். அதனை குறித்த அறிவிப்புகள் எல்லாம் வரக்கூடிய நிதிநிலை கூட்டத்தொடரிலே வர இருக்கிறது. இங்கே பேசிய சகோதரர்கள் வைத்த வேண்டுகோள்கள் எல்லாம் சிறுபான்மை சமுதாயத்திற்கு, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு சிறப்பான திட்டங்களாக, மணியான முத்தான திட்டங்களாக அது அறிவிக்கப்பட இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வரும்போது ஒட்டுமொத்த தமிழகமும் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் பின்னே அணிதிரளும் என்பதை நீங்கள் காணத்தான் போகிறீர்கள். ஒரு சில மாதங்களே மீதம் இருக்கிறது. அது வரைக்கும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களால என்னென்ன கிண்டல் பண்ண முடியும், கேலி பண்ண முடியும், சின்ன சின்ன அங்கெங்கும் ஒன்று இங்க ஒன்று நடக்கக்கூடிய பிரச்சனை வச்சு நீ செய்யக்கூடியதுக்கெல்லாம் விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இருக்கக்கூடிய ஜமாத் நிர்வாகிகள் ஏகப்பட்ட பேர் வந்திருக்கீங்க. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இன்று நேற்றல்ல, எடுக்கக்கூட ஒரு முடிவும் இந்த சமுதாயத்துடைய நன்மை கருதி, எதற்கு மஞ்சிடாமல், எவனுக்கு விளைவாகாமல், இறைவனுக்கு மாத்திரமே அச்சம் கொண்டு, இந்த சமுதாயத்தினுடைய நன்மையை மாத்திரம் கருத்தில் கொண்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் பின்னால் நாம் இருக்கிறோம். அவருடைய கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த சமுதாய மக்கள் எல்லாம் கண்ணியமிகு காகிதமில்லை நம்மிடத்து அமானியமாக ஒப்படைத்து சென்றிருக்கக்கூடிய அந்த பச்சிலம் பிறைக்கொடியின் பின்னே நீங்கள் அணிதிரண்டு வாருங்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் அறைகூலாக விட கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே
தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் நூற்றுக்கணக்கில் இங்கே குழுமி இருக்கிறீர்கள். விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள். நேற்று தினம் சிபிஐ தோழர் அழகாக சொன்னார், இந்த கூட்டணியில் இருக்கீங்க, திமுக இருக்கிறாங்க. திமுக இல்ல, ஏன் கனி இருக்க காய்க்க வந்துட்டுங்கிற ஒரே வார்த்தையில சொன்னார். இதோட உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அப்போ இத்தனை வருஷம் நம்பணும் தான், அவங்க பின்னாடி இருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். ஆனால் இப்போதான் தெரியுது ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு ஆளும் கட்சி எவ்வளவு மரியாதை கொடுக்கும், எவ்வளவு பதவிகளை கொடுக்கும், எவ்வளவு கோரிக்கைகள் முன்னெடுக்க முடியும் என்பதை இப்ப அமைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் ஆட்சியில தான் நாங்க கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம். அதனுடைய பலனை அனுபவிக்க தொடங்கியிருக்கோம். இது தொடர்ச்சிதான். இதனுடைய பலன்களும் இந்த திட்டங்களும் நடைமுறைக்கு வரும்போது நீங்கள் எல்லாம் ஓடி ஒளிய இடம் இருக்காது என்பதை மட்டும் கூறி வரக்கூடிய நாட்களிலே எல்லோரும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம். மாண்புமிகு ஜோசப் விஜயனுடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையிலே மீண்டும் ஒரு தேர்தல் என்று வந்தால் அனைவரையும் முற்றிடமாக சிறை தெரியக்கூடிய வகையிலே அந்த தேர்தல் முடிவுகள் அமைய வேண்டும். உள்ளாட்சி தேர்தலிலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, முழுமையான ஒற்றுமையோடு களமாட தயாராகும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.